ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லாம் எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாளைக்கு பொதுத் தேர்வு. 10th தமிழ் ஆரம்பிக்குது. எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 10th எக்ஸாமில் தமிழ் எப்படி நீங்கள் சென்டம் எடுக்கணுங்கிறத ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் ஓடும். அந்த எல்லா வீடியோஸ் எல்லா இதையும் பார்த்துட்டு தெளிவாக இந்த சொல்கிற விஷயத்தெல்லாம் நாளைக்கு எக்ஸாமில் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ரொம்ப அதிகமாக எழுதணும், நெடுவினாக்கள் இருக்கு, 3 நெடுவினா இருக்கு, 5 மார்க் இருக்கு, 3 மார்க் இருக்கு, 2 மார்க் இருக்கு அப்படின்னு. மெயினாக ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறதே மெயினாக என்னன்னா, உங்களுக்கு பதட்டம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எக்ஸாமை நாளைக்கு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. பதட்டமே இருக்கக்கூடாது. நல்லா தெளிவாக நீட்டாக எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நல்லபடியாக ஆன்சர் பண்ணணும்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நாளைக்கு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அது ஒன்று. பதட்டமே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா எழுத போறோம்னு நினைங்க. ரெண்டாவது, டைம் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக வாட்ச் அலோவ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் வாட்ச் இல்லாமல் நார்மல் வாட்ச்சு, ரவுண்ட் கிளாக் மாதிரி வேறு நம்பரிங் மட்டும் இருக்கிற வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. இதனால ஹாலில் இருக்க டீச்சர்ஸ்ட்டு அடிக்கடி டைம் கேளுங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு பெல் ரிங் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், லாஸ்ட் நடுவினாக்கெல்லாம் கடைசி நேரத்தில் மனப்பாடப்பதி நடுவினாக்கெல்லாம் கடைசி நேரத்தில் எழுதுன்னு சொல்லிட்டு அது எழுதாம விட்டுறாதீங்க. நடுவினாவை ஒரு நெடுவினாவை நல்லா ப்ரெசென்ட் பண்ணி அடுத்த 2 நெடுவினாவை சின்னதாக எழுதிட்டு இருக்காதீங்க. டைம் நல்லா ஒரு 1 ஹவருக்குள்ள இது முடிக்கணும். 2 மார்க்னா 1 மார்க் 2 மார்க் இதுக்குள்ள முடிக்கணும். 3 மார்க் 5 மார்க் இதுக்குள்ள முடிக்கணும். நடுவினாவை லாஸ்ட் 1 ஹவர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் ஆகுதோ நீங்களே ஒரு ப்ராக்டிஸாக டைம் மேனேஜ்மெண்ட் எழுதி வச்சு அது மாதிரி நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. மூணாவது, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க்லாம் அந்தந்த எத்தனை கொஸ்டின் எழுத சொல்லிருக்காங்க அத்தனை கொஸ்டின் கண்டிப்பாக எழுதுங்க. தெரியலனா கூட அட்டன் பண்ணி வைங்க. ஏன்னா அட்டனிங்க்கு மார்க் இருக்கு. ஒருவேளை கொஸ்டின்ல ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா கிரேஸ் மார்க் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு தான் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி 1 மார்க்கு ஃபர்ஸ்ட் 1 மார்க் எழுதும்போது அடுத்தடுத்து இல்லாமல் எழுதுங்க. எடுத்தோடனே ஒரு 1 மார்க் 2வது 1 மார்க் எழுதிட்டு அடிச்சுட்டு அதுக்கு ஆப்ஷன் CE எழுதாதீங்க. 1 மார்க்கை அடுத்தடுத்து இல்லாமல் நீட்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு 4-5 பேஜ் உங்களோட ப்ரெசன்டேஷனை பார்த்து தான் உங்களோட ரிமைனிங் பேஜஸோட மார்க்லாம் இருக்கு. டீச்சர்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் 4 பேஜ் 5 பேஜ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட மார்க்ஸ் வந்து ஒரு அரை மார்க் சேர்த்து போடுறதுக்குலாம் அவங்க விருப்பமாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பேஜ்லாம் எந்த அடுத்தடுத்து இல்லாமல் நீட்டாக தெளிவாக எழுதுங்க. 4-5 பேஜ் இல்லை, எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லுன்னு அடுத்தது இருக்கக்கூடாது. இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க அடுத்தடுத்து இல்லாமல் எழுத. எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பென்சிலில் ஒரு பேனாலே லைட்டாக ஒரே ஒரு கோடு போட்டு போடுவீங்க. பிடிச்சி தேய்ச்சி வைக்காதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. பெலிக்கன் யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மித்தபடி என்னன்னா, நாளைக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை நல்லா ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக கொடுங்க. ஒரு கொஸ்டின் நல்லா ஒரு 1.5 பேஜுக்கு எழுதிட்டு 5 மார்க்கு, அடுத்த கொஸ்டினை வந்து ஒரு அரை பேஜ் எழுதாம எல்லாமே ஒரு 1 பேஜ்னா 1 பேஜ் 5 மார்க்லாம், 3 மார்க்னா ஒரு பேஜ் 2னா 2, 2 மார்க்னா ஒரு பேஜ் 3னா 3, அந்த மாதிரி எழுதி பழகுங்க. ஒற்றுப்பிழையெல்லாம் தவிர்த்து எழுதுங்க. அதே மாதிரி சென்டம் எடுக்கிறதுக்கு எளிமையான வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பிழையை கொஞ்சம் தவிர்த்தாவே சென்டம் ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறது மிக முக்கியமான விஷயம். எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கணும். டைமுக்குள்ளே முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னால ரொம்ப ஆர்வமாக போய் பொறுமையாக எழுதணுங்கிற அந்த ஹேபிட் இருந்தாலும் அதே சமயத்தில் வேகமும் முக்கியம். பொறுமையோட வேகமாக எழுதி பழகுங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்ல நம்ம எந்த கொஸ்டினும் விட்டு வரக்கூடாதுங்க. எல்லா கொஸ்டினும் எழுதி ப்ரெசன்டேஷன் கோடெல்லாம் கிழிச்சு நீட்டாக கிழிச்சு குறிப்பு சட்டம் நெடுவினாக்கில் குறிப்பு சட்டம் போட்டு அழகாக பாட்ச் பண்ணி முன்னுரை முடிவுல தெளிவாக எழுதிருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எழுதும்போது நீங்கள் வந்து நாலு லெவலில் நீங்கள் எழுதி பழகிருப்பீங்க. இப்போ இந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தரும். சரிங்களா? அதனால சென்டம் வந்து எளிமையாக எடுக்கலாம். தமிழில் சென்டம் போட்டுட்ருக்காங்க. அந்த சமீப காலமாக 10th தமிழ்லையும் இங்கிலீஷ்லாம் லாங்குவேஜ் சென்டம் போட்டுட்ருக்காங்க. அதனால் சென்டம் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இங்க் பேனெல்லாம் கரெக்டான இங்க் ஒரே கலர் இங்க் யூஸ் பண்ணி எந்த பிராண்டும் மாற்றாமல் ஒரே டேங்க் வாங்கி வச்சு கொண்டு போங்க. அதே மாதிரி அடுத்தது இல்லாமல் எல்லா கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணி மனப்பாட பற்றி கரெக்டாக பிழை இல்லாமல் தெளிவாக எழுதிட்டு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க்லாம் சொன்ன பக்கத்தில் அளவில் கரெக்டாக எழுதி பழகுங்க. அதே மாதிரி கொஸ்டின் ஒரு 10 மினிட்ஸ் ரீட் பண்ண கொடுப்பாங்க. அப்பயும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எக்காண்டு கொண்டு கடைசி நேரத்தில் வந்து வேகமாக எழுத தவிர்த்துக்கோங்க. எல்லா நெடுவினாவும் ஒரே அளவின தான் இருக்கணும். 2.5 பக்கம் 2.5 பக்கம், 3 நெடுவினா 2.5 பக்கம் இருக்கணும். கடிதம்னா கடிதம் 1.5 பக்கம் 1.5 பக்கம் இருக்கணும். அழகிட்டு வாய்ப்பாடு சீர் பிடிக்கிறது கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி காட்சியை கரெக்டாக நீட்டாக எழுதி முடிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மனப்பாட பகுதியை பார்ட்ஸ் பண்ணி நீட்டாக எழுதுங்க. மற்றபடி இலக்கண அணினா அணி என்னென்னு கேட்டிருக்காங்க, இந்த பொருள் என்ன அணி வந்திருக்குங்கிற பாட்டு கரெக்டாக அணி விளக்கம் சான்று
அணியோட பொருள் எழுதுங்க. மத்தபடி நீட்டாக நீங்கள் தான் உங்களுக்கு ஃபுல்லுமே நீட்டாக எழுதுறது உங்கள் எழுதா இருக்குது. அதனால் எக்காந்துக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. டைம் எக்காந்துக்குள்ளே வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் எடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் என்னென்னா பதட்டமே தான் நம்மளால் எழுதணும். 2வது டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 3வது கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். 4வது ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதணும். 5வது எந்த கொஸ்டினையுமே மாற்றி மாற்றி எழுதாமல் ஒரே அளவில் தான் 2 மார்க்னா ஒரு பேஜுக்கு 3, 3 மார்க்னா ஒரு பேஜுக்கு 2, 5 மார்க்னா ஒரு பேஜுக்கு 1, 8 மார்க்னா 2.5 பக்கத்துக்கு எழுதணும். குறிப்பு சட்டம் போட்டு நீட்டாக எழுதணும் அப்படிங்கிறது தெளிவாக வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டினும் விட்டு வராமல் நீட்டாக எழுதுங்க. 1 மார்க் எந்த அடுத்து இல்லாமல் எழுதுங்க. அதே மாதிரி உங்கள் தமிழாசிரியர் அழகாக சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுதான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால் நம்ம வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். 10th நீங்கள் 100 எடுக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய்.